தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு விரோதமாக ஒரு மனிதன் தன் இருதயத்திலே கடினப்பட்டு போகும்பொழுது அவன் சாபத்திற்கும் மரணத்திற்கும் உள்ளாகிறான். ஆகவே மனம் திரும்புங்கள், இருதயத்தில் கடினம் உள்ளவர்களை மனம் திரும்புங்கள் என்று வேதத்தின் பல முறைகள் நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட வாசகங்கள் மனம் திரும்புங்கள், உங்கள் இதயத்தை கடினமாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அழைக்கிறது. இந்த நாளில் நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், நாம் மன்னிக்காமல் இருப்பதற்கும் பாவ வாழ்க்கையிலேயே நீடித்து நிலைத்து நிற்பதற்கும் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருப்பதற்கும் காரணம் நம் பலவீனம் அல்ல, நம் இருதயத்தினுடைய கடினம். இருதயத்தினுடைய கடினம், ஒரு முறை நம் இருதயத்தில் கடினமாக இருப்பதற்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது அது மீண்டும் 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 நம்மை மிக மிக கடினம் உள்ளவர்களாக மாற்றிவிடும். இன்றைக்கு இந்த பலிப்பீடத்திலிருந்து இயேசுவினுடைய இதயம் நமக்கு கற்றுத்தரப்போகிற பாடம், உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அன்புடையவர்களாக இருங்கள். கடவுளுடைய அன்பிற்கு விரோதமாக உங்கள் இதயத்தின் கதவுகளை மூடிவிடாதீர்கள். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் தகுதியுடன் அங்கேற்பதற்கு, நம்முடைய இருக்கிற குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர்.
மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாய் இருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றால் இந்த கொடிய இடத்திற்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணியது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகம் குப்பர விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடி வரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளையிட்டபடியே மோசே ஆண்டவர் திருமுனின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரை, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரும் மோசேயிடம் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் சொல்வோம், புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்கால் படியிடுவோம். அவரே நம் கடவுள், நாமும் அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறை வசனங்கள் 13 முதல் 23. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் ஏலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்குனருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளுடைய மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவர், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உம்மிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாக கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இது உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள உயிருள்ள நம் கடவுளுடைய இதயம் நமக்காக தினந்தோறும் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இதயம் நம்மை மீட்பதற்காக தன் அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தீயோனுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்மை சுற்றி 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 வந்து கொண்டிருக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால் இருதயத்தை பற்றி. எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசித்து இந்த இருதயம் எப்படிப்பட்டது என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது? அன்புக்கு அடையாளமாக இந்த இருதயத்தை தான் சொல்வார். காதலிக்கிற ஒவ்வொருவரும் தன் இருதயத்தை பரிமாறிக்கொள்வதாக அடையாளங்களோடு சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுகிறது? ஞானம் என்ன போதிக்கிறது? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிகுந்தது, அதனை நலமாக்க முடியாது.
அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? பைபிளில் ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய ஆழமான அர்த்தம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதயம் அனைத்திலும் வஞ்சகம் இருந்தது. ஆனால் முகத்தில் சிரிப்போடு இருக்கிற ஒருவனை பார்த்து அவன் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நாம் யூகிக்க முடியாது. அல்லது பார்வைக்கு புனிதையாக பக்தியுடையவர்களைப் போல தோன்றுகிறவருடைய இருதயம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. பாம்பு பார்ப்பதற்கு வழவழப்பாக அருமையாக இருக்கிறது என்பதற்காக நாம் தொட்டி விளையாடும் பொழுது அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குமோ அப்படி இருதயத்தில் வஞ்சகம் நிறைந்திருக்கிற பொழுது அந்த மனிதனுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? இருதயத்தினுடைய நிறைவையே வாய் பேசுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உடல் முழுவதும் இயங்குவதற்கு முக்கிய மூல காரணமாக இருப்பது இதயம். அந்த இதய துடிப்பு, அந்த லப் என்கிற சப்தம், அது இரத்தத்தை பம்ப் செய்து உடல் முழுவதற்கும் அனுப்புகிறது. இருதயம் நின்று போனால் அனைத்தும் நின்று போன கொடுத்தார். ஆகவே அந்த இருதயத்தில் அடைப்புகளோ, அந்த இருதயம் பலவீனமாக இருக்கும் பொழுதோ இந்த உடல் முழுவதும் பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளாகும். ஆகவே இருதயத்தை சார்ந்த ஒரு மருத்துவரை சந்தித்து எக்கோ என்று சொல்வார்கள், கார்டியாலஜிஸ்ட் என்று அவர்களை அழைப்பார்கள். அவங்க கிட்ட போயிட்டு இந்த இருதயத்தை நீங்கள் காண்பிக்கிற பொழுது அதில் எத்தனை அடைப்புகள் இருக்கிறது என்பது, அது எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதையும், அது எப்படி மெதுவாக அல்லது வேகமாக துடிக்கிறது என்பதையும் அவர்கள் விளக்கி கூறுவார்கள். ஆகவே தான் இரத்த கொதிப்பு இருக்கிறவர்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்த இருதயத்தினுடைய அடைப்பினாலே அவர் திடீர் என்று இறந்து போவார்கள். ஆகவே தான் அந்த வலிகள் வருகிற பொழுது ஊசி குத்துவது போல சுருக்குன்னு குத்துகிற பொழுது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், போய் பாருங்கள் என்று நாம் சொல்லுவோம். ஆகவே இருதயம் வஞ்சகம் மிகுந்தது. இது ஜெபிக்கிறவர்கள், கடவுளுக்குள் ஆழமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், அன்புடையவர்கள் என்று காட்டிக்கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். நான் சில பணக்காரர்களை அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களை சந்திப்பேன். சில பேர் யதார்த்தமாக அவருடைய பதவிக்கு ஏற்றபடி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக பேசி அனுப்பிவிடுவார்கள். சில பேர் மிக அன்போடு கூப்பிட்டு உட்கார வைத்து பார்த்துக் கொள்வார்கள். அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட 6 மாதத்திற்கு முன்பாக எனக்கு ஒரு அனுபவம் வந்தது. ஒரு மனிதரை சந்தித்து விட்ட பிற்பாடு எவ்வளவு பெரிய பணக்காரர், எவ்வளவு தாட்சியோடு அன்போடு இருப்பார் என்று நான் பூரித்து போயிருக்கிறேன். அப்பொழுது அந்த மனிதரை சந்திப்பதற்கு எனக்கு ஏற்பாடு செய்தாரே, அவர் சொன்னார், இவையெல்லாம் நடிப்பு ஃபாதர். வருகிற தேர்தலுக்காக நீங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அந்த ஓட்டிற்காக அவர் இப்படி செய்வது அவருடைய இயல்பு. ஆனால் அடிப்படையில் அவர் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கோணல் மதிப்புள்ளவர் நன்மையை காணார், வஞ்சக நாவுள்ளவர் தீமையில் சிக்குவார். ஆகவே கோணல் மதியுள்ளவர், குரூக்கட் மைண்டட், அவங்க என்ன பண்ணுவாங்க, நன்மையை காண்பதில்லை. வஞ்சக நாவுள்ளவர்கள் தீமையில் சிக்கிக்கொள்வர். ஏன் இந்த வசனத்தை நான் சொல்கிறேன்? இந்த எண்ணமும் பேச்சும் இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயத்தில் வஞ்சகம் உள்ளவர்கள் பேச்சு எப்படி இருக்கும்? தேனை போல இருக்கும். வாங்க வாங்க உங்களை பத்தி தான் பேசிக்கொண்டு இருந்தோம் அப்படி என்று நம்ம வருகிற பொழுது
நம்மை பற்றி ஏதோ நல்லதை பற்றி சொல்லியது போல பேசியது போல தென்படும். ஆனால் நாம் இல்லாத பொழுது அல்லது நாம் அப்படி கடந்து போகிற பொழுது வந்துட்டாங்க பெருசா என்று நம்மை பற்றி அவர்கள் சேகரித்திருக்கிற விஷயமும் அவர்கள் பேசுகிற விஷயமும் பயங்கரமாக இருக்கும். அது இந்த இருதயம், வஞ்சகம் இருந்த இருதயத்தை நாம் எப்படி பயிற்றுவிக்கிறோமோ அப்படி நம்முடைய பேச்சு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது இந்த இதயத்தை எப்படி சுத்தி செய்வது, இதயத்தை எப்படி சரி செய்வது? நாம் நம் இருதயத்தை சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். எந்த ஒரு நல்ல செயலும் கடவுளுடைய இரக்கத்தினாலே அன்றி மாற்றங்கள் பெறுவதில்லை. ஆகவே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். உங்க வீட்டுல யாராவது அப்பா பையனை போட்டு திட்டிகிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் அன்பு செய்யலன்னு அர்த்தம் அல்ல, அவர் அதிகமாக அன்பு செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் யாராவது திருந்துவார்கள், நம்ம பேச்சை கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா திருத்தும், சொல்லி பார்ப்போம், அல்லது அன்பாக சொல்லி பார்ப்போம், கடினமாக சொல்லி பார்ப்போம், திட்டி பார்ப்போம். ஆனால் எதுவுமே அந்த இருதயத்திற்குள் போகல. அவர்கள் தாங்கள் இருந்தபடியே தான் இருப்பார்கள், தாங்கள் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி அவங்க இருதயத்தை மூடி விட்டார்கள். நம்முடைய கத்துதனாலேயோ நம்முடைய திருத்ததுனாலேயோ பயன் இல்லை என்கிற பொழுது அசலுக்கு அப்படியே விட்டுருவோம். நான் விட்டுருவேன். ஏனெனில் நம்முடைய எனர்ஜி எல்லாம் கொடுத்தா கூட அவர்கள் மாறப்போவதில்லை. அது நம்ம வேலையை பார்ப்போம். நேரம் வருகிற பொழுது அவர்கள் மனம் மாறினால் மாறட்டும் என்று நாம் விட்டு விடுமே. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தன் அருமை மகனை, சாதாரண மகன் அல்ல, தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு செய்கிறாரோ அவரை கண்டிக்கிறார். இன்னைக்கு நற்செய்தியை வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13லிருந்து 23, பேதுருவுக்கு கடவுள் கொடுக்கிற ஸ்தானம் ஆச்சரியமாக இருந்தது. நீ பேதுரு, பாறை, உன்மேலும் அரசை கட்டுவேன், திருச்சபையை கட்டுவேன். நீ எதை சபிக்கிறாயோ அது சபிக்கப்பட்டதாக இருக்கும், எதை மன்னிப்பாயோ அது மன்னிக்கப்பட்டதாக இருக்கும், எதை திறப்பாயோ அது திறக்கப்பட்டதாக இருக்கும் என்று இன்றைக்கு இந்த நற்செய்தியை ஒருமையில் பேதுருவோடு ஆண்டவர் பேசுகிறார். ஒருமையில் பேசுகிறார். பேதுருக்கு அவர் கொடுக்கிற அங்கீகாரம் இது மிக 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 ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கடவுள் காட்டுகிற அன்பு. பேதுரு பார்த்து சொல்றார், நீ பாரு, உன்னை உயர்த்து, என் திருச்சபைக்கு உன்னை தலைவராக உயர்த்து. அந்த கடவுள் அவரை எவ்வளவு அன்பு செஞ்சார்னா இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுப்பார். ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 22, 23 வசனங்களில் பேதுரு என்ன சொல்றார்? ஆண்டவரே, இந்த சிலுவை சாவு உனக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்கிறார். When we misuse, நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது அவர் கடவுளை கடிந்து கொண்டார். சஜஷன் கூட இல்லை, வேணாண்டவர் உங்களுக்கு அது, இந்த சிலுவை மரணம் உங்களுக்கு வேண்டாம். அங்க இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, போ அப்பாலே சாத்தானே, என் முன்னாடி நிற்காதுன்னு சொல்றார். ஆகவே இதை பார்க்கிற பொழுது பேதுருவை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டாரு, அவர் மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? சத்தியம் என்னவென்றால், பேதுருவை ஆட்கொண்டு அவர் வழியாக பேசியது பிசாசு.
சில வசனங்களுக்கு முன்பாக இயேசு சொன்னார், இதை வெளிப்படுத்தியது பரலோக தந்தை. நீர் மெசியா, உயிருள்ள கடவுளுடைய மகன் என்று பேதுருவை பேச வைத்தது பரிசுத்த ஆவியானவர். கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே சிலுவையில் மரிக்க வேண்டும், சாக வேண்டும், அடிபட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், சித்திரவதைக்குள்ளாக வேண்டும், காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று இயேசு தன்னுடைய கடைசி நேரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது உடனடியாக அதே மனிதனிடத்தில் பிசாசு பேசுகிறார். ஆகவே ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே நம் இருதயம் அப்படியும் இப்படியுமாய் இருக்கிறது. ஒரு விஷயத்தை குறித்து ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே மாற்று கருத்து வருகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தால் விடுதலை பயணம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் பார்வோனின் மனதை கடினப்படுத்தினார். ஆண்டவர் மோசேக்கு அறிவித்தபடி அவர்களுக்கு அவன் செவி சாய்க்கவில்லை. நமக்கு பார்வோனுடைய கதை தெரியும் அல்லவா? கடவுளே அவனை கடினப்படுத்தினார். நாம் பல பேருக்கு பல ஆலோசனைகள் சொல்லுவோம், அந்த இதையும் பூட்டிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், அல்ல இல்லை 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 இல்லை, நான் அப்புறமா. எந்த ஒரு நல்ல ஒரு ஆலோசனை ஆவியானவர்களுக்கு நாம் கொடுத்தாலும் அந்த இருதயம் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது. ஆனால் அவங்க ஜெபிப்பாங்க, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவர்கள் தங்களை மாற்றுவதற்கு விட்டுக் கொடுப்பதில்லை, மாற்றுவதற்கு தங்களை கையளிப்பதில்லை. ஒரு ரொட்டி ஆண்டவருடைய கையில் இருக்கும் பொழுது அவர் உடைக்கிறதுக்கு அனுமதிக்கணும். அந்த உடைப்படுதலில் தான் பிரசன்னம் மகிமையும் வெளிப்படும். யார் ஒருவர் தன்னை உடைக்க வேண்டாம், என்னை தொடாதீங்க, நான் இப்படியே இருந்துட்டு போறேன், நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்திலும் சரி எங்கும் மனம் மாற விருப்பப்படாதவர்கள் இருதயம் பூட்டப்பட்டு விட்டதனால் அவர்கள் இப்ப பாருங்களேன், ஜனவரி 1ஆம் தேதி எப்படி இருப்பாங்களோ டிசம்பர் 1ஆம் தேதியும் அப்படிதான் இருப்பாங்க. மாறவே மாற்றங்கள் வராது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் நாம் திருவுலத்திற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பார்வோனின் மனதை கடவுள் கடினப்படுத்தினார். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இது நமக்கு தான் சொல்றாரு நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது அவளுக்கு சொல்றார், இது அவளுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், இந்த வசனம் இவர்களுக்கு தான் என்று எடுத்துக்கொள்ளுமே தவிர நாம் நம்மை பற்றி தான் ஆண்டவர் சொல்றாரு எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம எப்பவுமே அந்த அறிவுரைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு தான். என்னை பற்றி புகழணும்னா அது நான் எடுத்துக்குவேன், அறிவுரைகள் எனக்கு வேண்டாம், அறிவுரைகள் எனக்கு வேண்டாம். ஆகவே கடவுள் தாம் யாரை அன்பு செய்கிறாரோ அவரை கண்டிக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களை அடிக்கடி கண்டிச்சவங்க அல்லது உங்களுக்கு அடிக்கடி ஆலோசனை சொன்னவங்க அதெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா உங்களை அவங்க வெறுத்துட்டாங்கன்னா அர்த்தம். அதனுடைய அன்பு செய்கிற மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், ஒரு குருவாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம். நீங்கள் யாரிடத்தில் இருக்கிறீர்களோ, யாரோடு இருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு சிறு சிறு கரெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டாங்க, மௌனமாயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் உனக்கு அறிவுரை கொடுத்து பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்து அவர்கள் வாயை மூடிக்கொண்டார்கள் என்று அர்த்தம். ஏன்னா பாறை மேல் நம்ம எவ்வளவுதான் மோதினாலும் நம்ம மண்டதான் உடைய போகுது. ஆகவே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார், ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். ஆகவே கடவுள் தாம் அன்பு செய்கிற அருமை மகனை கண்டிப்பார். அடுத்தது தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை, இஸ்ரேல் மக்களை, நம்மை தம்மை அன்பு செய்கிற மக்களை, இது புளூரல் ஃபார்ம். அங்க மகன் அது ஒண்ணுதான் மகள்.
இங்கே தான் ஏற்றுக்கொண்ட மக்களை, தன்னை அன்பு செய்கிற ஜனங்களை அவர் கண்டிக்கிறார். ஆகவே தந்தை கண்டிக்காத மகனுண்டோ? உங்களை ஆண்டவர் கண்டிக்கலையா? ஆண்டவர்களை கைவிட்டுட்டார்னு அர்த்தம். He lost his hope on you. கடவுள் கண்டிக்கிறார். ஒரு வியாதி வருது, ஒரு சிறிய நஷ்டம் வருகிறது, சிறிய விபத்து ஏற்படுகிறது, நீ செய்த சிறிய குற்றம் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படி சின்ன சின்ன தண்டனைகள், சின்ன சின்ன கண்டிப்புகள் அவர் அனுமதிக்கிற பொழுது அவருடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது, நீங்கள் மறைவாய் செய்வது இந்த உலகத்திற்கும் தெரியாது, நீங்கள் தொடர்ந்து திருடுகிறீர்கள், தொடர்ந்து குற்றம் செய்கிறீர்கள், ஆனால் வெளி உலகத்திற்கு அது தெரியவே இல்லை, நீங்கள் நல்லவர்களாகவே காணப்படுகிறீர்கள் என்றால் உங்களை கடவுள் கைவிட்டு விட்டார் என்ற அர்த்தம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை அப்படின்னா ஆண்டவர் உங்களை விட்டுட்டாருன்னு அர்த்தம். அங்க நம்ம கதறி அழ வேண்டிய வார்த்தை என்ன? ஆண்டவரே என்னை கண்டி, என்னை தண்டி, ஆனாலும் அன்பிலிருந்து என்னை விலக்கி விடாது. தாவீது திருப்பாடல் 51 இப்படி கதறினார், ஆண்டவரே பரிசுத்த ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதே, உன் திருமுனையிலிருந்து என்னை விரட்டி விடாதே. ஆண்டவரே, நான் பிறவிலிருந்தே பாவம் செய்தவன், தாயின் கர்ப்பத்திலிருந்தே பாவ உணர்வுகள் என்னோடு ஒட்டி பிறந்தவை. ஆகவே பரிசுத்த ஆவி என்கிட்ட எடுத்துடாதீங்க, உடைய பரிசுத்த பிரசனத்திலிருந்து என்னை விலக்கிடாதீங்க, நீ வேண்டாம் போ. ஆண்டவர் விலக்கு வரா. ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். சிம்சோனிடமிருந்து தேவ ஆவியானவர் வெளியே போனார். சவுலை பார்த்து சொன்னார், இவனை அபிஷேகத்தை குறித்து நான் வருத்தம் அடைகிறேன். இஸ்ரேல் மக்களை குறித்து சொன்னார், இனி என்னுடைய ஆவி இவர்களுக்குள் தங்காது. கடவுளுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவர் கைவிட மாட்டார், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர். ஆனால் தன் கிருபையும் தம் அன்பும் தம் இரக்கமும் உதாசீனப்படுத்தப்படுகிற பொழுது அவருடைய உரிமை என்ன தெரியுமா? அவர் தன்னை உன்னிடமிருந்து விடுவித்துக் கொள்வார். ஆகவே சொல்வார், சோதம் குமாரா மனம் திரும்புங்கள். அவங்க மனம் திரும்பல, அழிஞ்சே போனாங்க. இயேசு வந்த காலத்தில் குரோசிமா, சீதோனே, உன்னிடத்தில் ஆண்டவர் வந்தார், நீ அவரை கண்டு கொள்ளவில்லை. இங்கு செய்த அற்புதத்தை அவர் நினைவே பட்டணத்தில் சோதோம் குமாரர் செய்திருந்தார், அவர்கள் எப்பொழுதும் மனம் மாறி இருப்பார்கள். அங்க போய் வெறும் யோனா புஸ்தகத்தில் நினைவே பட்டணத்தில் ஒன்லி வார்த்தை அறிவிக்கப்பட்டது. சோதோம் குமாராவில் உடனடியாக தண்டனை வழங்கப்பட்டது. அங்கு ஒரு அற்புதமோ அதிசயமோ வானத்துதர்கள் அல்லது கடவுளோ ரொம்ப நாள் அங்கே இருந்து ஜனங்கள் நடுவிலே ஊழியம் செய்த அற்புத அதிசயம் நடந்து மக்களை திருப்பது. அவங்க ஏற்கனவே பாவம் பெருகி இருந்ததுனால் அழிக்கப்பட்டார். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் செய்யாத அற்புதமா அதிசயமா அது எல்லாம் பார்த்து கடவுளை புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கடவுள் உம்மோடு இருந்தாலன்றி இப்படிப்பட்ட அருள் செயல்களை செய்ய முடியாது என்று சொன்னார்கள். திரும்பியே மனம் மாறவில்லை, இருதய கடினம். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி பைக் ஓட்டிட்டு போய் 3 பேரா போய் கீழே விழுந்தான். வயிற்றில் கிழிக்கப்பட்டது, கால் உடைந்து போனது. 6 மாதம் வீட்டை விட்டு வெளியேறாமல் நிறைய மருத்துவ செலவுகள். இன்னைக்கு மறுபடியும் அவன் தன் பழைய வாழ்க்கைக்கு போயிருக்கிறான். இருதய கடினம். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கென்று ஒரு இருதயம் தேவை. திருப்பாடல்கள் 94:12 ஆண்டவரே, உம்மால் திருத்தப்படுகிற
மக்கள் பேறு பெற்றவர்கள். யாரையாவது கடவுள் திருத்துறாரா? ஒரு நிகழ்ச்சி வழியாக, ஒரு நஷ்டத்தின் வழியாக, ஒரு விபத்தின் வழியாக, ஒரு நோயின் வழியாக. நீங்கள் பாக்கியவான்கள். திருப்பாடல்கள் 94:12 சொல்கிறது, ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கிறது இந்த போதனை தான். நானும் பல ஊர்களுக்கு சென்று போதிக்கிறேன். கண்டித்து சத்தியத்தை சொல்லுகிற பொழுது மக்களுக்கு அது பிடிப்பதில்லை. ஜோக்கு, சிரிப்பு, கைத்தட்டல், ஆரவாரம், உணர்ச்சி தூண்டுகிற பாடல்கள், கலகலப்பான பிரசங்கம், கதைகள், கற்பனைகள், இதில் இப்பொழுது மக்கள் நாட்டம் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை சொல்லி நீ மனம் திரும்புன்னு சொன்னான், அவர்கள் காதை அடைத்துக் கொள்வதை பார்க்கிறேன். அது வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவரை நீர் கண்டித்து உன் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை யார் போதிப்பார்கள் என்று காத்திருந்த நாட்கள் போய் இன்றைக்கு டிவியை திறந்தா, செல்போனை திறந்தா எல்லா வாக்குகளும் வார்த்தைகளும் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் மனம் மாறாமல் இருப்பது காரணம் கடினத்துவம், இருதயத்தின் கடினம். கண்டும் கண்டும் காணாமலும், கேட்டும் கேட்டும் கேளாமலும் போகும்படி கடவுள் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை தினமும் கேட்கிறீர்கள், ஆராதனையில் பங்கு பெறுகிறீர்கள், திருப்பலிக்கு போகிறீர்கள். ஆனாலும் உங்களால் மன்னிக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை, சில பழக்கங்களை விட்டுவிட முடியவில்லை. உங்கள் அகங்காரத்தை, கோபத்தை, காமத்தை, போஜன பிரியத்தை, சோம்பலை, பொறாமையை, எரிச்சலை, பகையை, குடித்தனத்தை, விபச்சாரத்தை நம்மளால் விட்டுவிட முடியவில்லை என்றால் நாம் ஏற்கனவே சபிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் அடையாளம். இந்த வார்த்தை புரிகிறதா? ஏற்கனவே நாம் சபிக்கப்பட்டு விட்டதனால் இது எதுவும் நம்மை மாற்றப் போவதில்லை. இதெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள், ஆக்ஷன்ஸ். இன்னும் இங்கிலீஷில் சொல்லணும் பெர்ஃபார்மன்ஸ். நான் அது பண்ணுவேன், இதை பண்ணுவேன், கழுவுவேன், துடைப்பேன், சேர் போடுவேன், அந்த வேலைலாம் செய்வேன், எல்லாம் வெளிப்புறத்தில் செய்வேன். அது என்னை உள்புறத்தில் மாற்றுமா? அதெல்லாம் என்னை ஏமாற்றிக் கொள்வதற்காக நான் செய்கிற செயல். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தா, you're worrying about too much about many things. Sit at the feet of me. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளாம நீ ஆண்டவருக்காக என்ன செஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 11:16 நாம் வாசிப்போம். உங்கள் இருதயம் கொஞ்சமாவது இன்றைக்கு மாற வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். நம்ம இருதயம் மாற வேண்டும். நம் வீட்டுக்காரர் குடிகாரர் தான். வீட்டில் சொல்லுவாங்க, குடிகாரமா அவனை போய் கட்டிக்காத. இல்லை, நான் அவனை எப்படியாவது மாத்திருவேன். அவள் அப்படி வார்த்தையை சொல்லிவிட்டு திருமணம் நடக்கும். திருமண நாளிலிருந்து அவள் துயரத்தை அனுபவிப்பார். அப்பொழுது தன்னை நம்பி ஒருத்தி வந்தாலே அவளுக்காக நம்மை மாற்றுவோம் என்று அவன் மாற்றிக்கொள்வானா? மாற்றிக்கொள்ள மாட்டான். ஏனெனில் அவன் இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. அவன் இருதயம் குடிக்கு பழக்கப்பட்டு விட்டது. அவனுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாம் குடிகாரர்கள். ஆகவே அவன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரைக்கும் அவன் சிந்தனை எல்லாம் சுயநலம், குடிப்பதை பற்றி தான், தன் மனைவியை பற்றி இருக்கார். இடையில் குழந்தைகள் பிறப்பார்கள். குடிகாரனுடைய மனைவியாக, குடிகாரனுடைய பிள்ளையாக அவர் வளருவார்களே தவிர வேறு வாய்ப்பு இல்லை. ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 11:16, 16-17 இரண்டும் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தலைமுறையினரை யாரு கூப்பிடுவேன்? இவர்கள் சந்தைகளில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர். நிறைய கிராமங்களில், மற்ற இடங்களில் பார்க்கலாம், 2 குரூப் உட்கார்ந்து இருப்பாங்க.
அவர்களுக்கு வேலை இருக்குமா? வீட்டில் நிறைய வேலை இருக்கும். தாய் தந்தைக்கு உதவி செய்ய மாட்டார்கள், வீட்டில் இருக்க வேலைகளை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்தது அந்த வாராபயிற்சி. அங்க உட்கார்ந்துட்டு எதிர்பார்த்திய நாங்க குழந்தை வந்து நீங்க டான்ஸ் ஆடல, நாங்க ஒப்பாரி வச்சோம் நீங்க புலம்பல என்று இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே என்ன சொல்றது, பிரயோஜனமற்ற வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள். பையன் 10வது படிக்க மாட்டேன்னு ஊரை சுத்துறான். ஆனா என் பையன், ஒரே பையன், என் அம்மா ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க, செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க. எதுக்காக? ஊர்ல உன் பையன் சும்மா இருக்கிறன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, பையன் மனசு நோகக்கூடாது என்பதற்காக பைக்கும் செல்போன். அப்போ ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், சூன்யமா இருக்கிறவன் பைக்கும் செல்போன் இருக்கும் பொழுது அது எப்படி அருவருப்பாய் பேசுவதற்கு கூட லாய்க்கில்லாத ஒரு விஷயமா இருப்பது போல இங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எப்படி. சிறுவர்களுக்கு நீங்கள் ஒப்பானவர்கள். சின்ன பிள்ளைங்க, வாழ்க்கையின் கஷ்டத்தை பற்றி அறியாதவர்கள். ஏதோ வீட்டுக்கு போனா அம்மா ஏதோ சோறு போட்டுருவாங்க, ஸ்கூலுக்கு போனா படிக்க வைப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அதை பற்றி பெரிய வேதனை இல்லை. ஆனால் நீங்கள் வளர்ந்தவர்கள், உங்களுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கு என்று ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவர்கள் பட்ட கஷ்டம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதையும் கவலைப்படாமல் உங்களுக்கு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசை சினிமாவுக்கும் குடிக்கும் மற்ற கெட்ட பழக்கங்களுக்கும் நண்பர்களோடு கேளிக்கை விடுதலும் ஹோட்டலில் தேவையில்லாத உணவுகள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவதற்கும் பைக் ரேஸ் போவதற்கும் சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுவதற்கும் உயிரை மாய்த்து கொள்வதற்கும் காதலிக்கிற பெண்ணுக்கு கிஃப்ட் கொடுப்பதற்கும் அல்லது காதலிக்கிற பையனுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கிறது தான் உங்களுக்கு சரியா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நடந்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளால் கைவிடப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. உங்களை இருதயத்தை கடவுளை கடினப்படுத்தி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? என் அன்பு பிள்ளைகளே, 18ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மத்தேயு 11:18. எப்படி எனில் யோவான் வந்த பொழுது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவில்லை. திருமுழுக்கு யோவான் வந்தாரா? அவர் அதிகமாக சாப்பிட மாட்டார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிடுவார். அடுத்தது அதிகமாக குடிக்க மாட்டார், எதையும் குடிக்க மாட்டார். உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? அவருக்கு பேய் பிடிச்சிருச்சு, காட்டுல இருக்கிறாரு, வெட்டுக்கிளிய போய் சாப்பிடுறாரு, பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், மக்களோடு மக்களாக. அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களோடு பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாரையும் வாழவும் விட மாட்டோம், சாவும் விட மாட்டோம். நம்ம முன்னாடியே இருக்கணும், நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாமியார் சொல்லுவாங்க, மருமகளை தனி கொடுக்கணும். இல்லை, அவ என் முன்னாடியே இருக்கணும், அவள் நான் கொடுமைப்படுத்தணும், நான் பார்க்கணும். மனைவி அடித்து கொடுமைப்படுத்துவதும் இதுதான். அல்லது கணவனை பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த காலத்தில் படித்த பெண்கள் சம்பாத்தியம் வருவதனாலும் ஜீவனாம்சம் கிடைத்துவிடும் என்பதனாலும் அவர் சொல்லுவாங்க, அவனை வாழ விட மாட்டேன், விவாகரத்தில் கையெழுத்து போட மாட்டேன், அவன் போட்டா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவான், அவன் சாகணும், இருக்கிற வரைக்கும் அவனை கொடுமை பண்ணுவேன். மென்டல் டார்ச்சர். இது நடக்கிறது. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டு என் செயல்களே சான்று. இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை கேட்கிற பொழுது உங்கள் இருதயம் இங்கு சொல்லப்படுகிற வார்த்தையின்படி கடினமாக இருக்கிறதா? இன்றைக்கு ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஞானம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் செயல்களில் அது வெளிப்படும் என்று 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆக ஒரு மாணவன் குரு கிட்ட என்ன போய் கேட்கணும்? சாமி,
நான் இதை செஞ்சிருக்கேன், இதுல ஏதாவது தவறு இருக்கா? சுவாமி, நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், அதுல ஏதாவது குற்றம் காண்கிறீர்களா? சுவாமி, நான் இந்த விஷயத்தை வளர்வதற்கு நீங்கள் கொடுக்கிற அறிவுரைகள் என்ன? ஞானமுடையவர்கள் அறிவுரையை விரும்புவார்கள், மூடன் அறிவுரையை வெறுப்பான். நல்ல கவனிங்களேன். கடவுள் உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை அன்பு செய்வதற்காக, உங்களை உருமாற்றுவதற்காக ஒரு இடத்துல வச்சிருப்பார். இந்த இடத்துல வச்சா ஒருத்தர் இல்லை, 4 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்க வச்சா உன்னை மாத்திடலாம், அவர் தான் கொண்டு வந்து வச்சிருப்பார். நீ 4 பேர் இருந்தாலும் சரி, 40 பேர் இருந்தாலும் சரி, நான் யாரு தெரியுமா அப்படின்ட்டு கையை கட்டிக்கிட்டே உன் இருதயத்தில் எந்த வார்த்தையும், எந்த பழிப்புரையும், எந்த கண்டிப்புரையும் உனக்குள் போகாமல் நீ தடுத்து விடுவாயே. அதற்கு காரணம் இருதயத்தின் கடினம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எசேயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உனக்கு அறிவு புகட்டுவது உன்னுடைய நன்மைக்காகவே. நான் உனக்கு அறிவு புகட்டுவது உன் நன்மைக்காக. பைபிள் உள்ள வசனங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக. இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. இன்னைக்கு போலீஸ் கேஸ், இன்னைக்கு கோர்ட்ல இந்த கணவனை கள்ளக்காதலோடு சேர்ந்து கொலை செய்தால், போன வாரம் செய்தி, இன்னைக்கு இன்னொருத்தி கொலை செய்யற, நம்ம மாட்டிக்க மாட்டோம். நம் கள்ளக்காதலோடு சந்தோஷமாக இருப்போம். நாம் செய்த குற்றங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு வெளிப்பட்டு விடும். 18ஆம் வசனம். என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். If only you listen to my instructions. உன் மனசு உனக்கு ஒரு விஜயம் வந்திருக்கும், ஒரு வெற்றி வந்திருக்கும், ஒரு சமாதானம் வந்திருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர்கள் படிக்காவிட்டாலும் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த ஞானத்தினாலும் முதிர்ச்சினாலும் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை. வேண்டாம்ப்பா, அது வேண்டாம்ப்பா. பெண்கள் இந்த காலத்தில் வேண்டாமான்னு சொன்ன நாங்களும் ஆண்களுக்கு ஈடுதான். அப்படி தடிக்கெட்டு போய்விட்டோம். நீ மட்டும் என் குரலுக்கு செவி சாய்த்திருப்பாய் என்றார். Your prosperity would have been like a river. You will have success. Your offspring will be like a sand. அவர்களுடைய பெயர்கள் பூமியிலிருந்து அழிக்கப்படாது இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 19ஆம் வசனம். உன் வழிமரபினர் மணல் அளவும் உன் வழித்தோன்றல்கள் கதிர் மணிகள் போன்றும் இருப்பார்கள். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிறார். அவர்கள் பெயர் என் திருமுன்னிலிருந்து அழிக்கப்பட்டிறார். அப்படின்னா எவ்ரிதிங் ஹேப்பன்ட், நடந்துவிட்ட காரியத்தை குறித்து இயேசு சொல்றார். நீ மட்டும் என் குரலுக்கு செவி சாய்த்திருப்பாய் என்றார். உன் வாழ்க்கையில் இது நடந்திருக்க, இந்த ஏமாற்றம் நடந்திருக்க, இந்த தோல்வி நடந்திருக்க, இந்த வியாதி வந்திருக்காது, இந்த பிரச்சனை வந்திருக்காது, உன் பிள்ளைகள் செத்திருக்க மாட்டாங்க, நீ விபத்தில் மடிந்திருக்க மாட்டாய், இந்த ஆபத்து உண்மையில் வந்திருக்காது, இந்த கடன் பிரச்சனை உண்மையில் வந்திருக்காது. சில இடங்களுக்கு போகும்போது கடன் தொல்லைக்காக நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் பொழுது எனக்கு மனசு துயரமாக இருக்கும். ஏன்னு புரியாது. உண்மையில் உண்மையில் கடனாளியாக இருப்பவர்களை கடவுள் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆனால் தங்களுடைய சுய பெருமைக்காக கடனுக்கு தங்களை தள்ளி கொண்டவர்களை, உட்படுத்தியவர்களை கடவுள் எப்படி உயர்த்த முடியும்? உதாரணத்துக்கு சொன்னாலும் ஒரு புரியும். ஒரு பையன் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போயிருக்கான்.
6 மாசம் ஆச்சு. அவங்க வீடு ஒரு ஓட்டு வீடு. அப்பொழுது பக்கத்துல இருக்கதான் சொல்லிட்டாங்க, ஐயா பையன் போய் வெளிநாட்டுக்கு போய் 6 மாசம் ஆகுது, வெளிநாட்டு வேலை செய்யற பையன் வீடு மாதிரியா இது இருக்கு? ஐய கட்டுங்க, வீட்டை லோன் போட்டு கட்டுங்க, கட்டிக்கலாம். அவங்க அம்மா அவங்களுடைய பேச்சு கேட்டு பெருசா வீடு கட்டுச்சு. பையன் 1 வருஷம் கழிச்சு வாரான், தம்பி வீடு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா, நல்லா கட்டி இருக்குமா? சந்தோஷம். உள்ள சாப்பாடு போட்டுக்கிட்டே சொன்னா, 80 லட்சம் கடன் இருக்கியா? அந்த ஓட்டு வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சி இந்த பெரிய வீட்டில் இருக்கிறதா? இந்த கடனை ஆண்டவர் வாங்க சொன்னாரா? ஆகவே நிறைய விஷயங்களை நமக்கு நாமே நம் தலையில் போட்டுக்கொண்டோம். பாப்பா வேண்டாமா, குடிகாரமா, அவன் மேல 2-3 போலீஸ் கேஸ் இருக்கு, நிறைய பிள்ளைங்க அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வேண்டாம், நான் அவரை மாத்திருவேன். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து இயேசுவின் இதயம் சொல்லுகிற விஷயம் என்ன? உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் பெற்றோர்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்கள். உங்களை விட வயது பெரியவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது, உனக்கு அறிவு இருக்கிறது. அனுபவத்தை அறிவோடு ஒப்பிட முடியாது, அது மிகச்சிறந்தது. ஆகவே பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற பொழுது அதை மனமுவந்து கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், If only you love me, you will keep my commandments. நீ மட்டும் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பார். ஆகவே கட்டளைகளை போதிக்கிறவர்களை கடைபிடிக்காத பொழுது, கட்டளை போதிக்க வேண்டியவர்களை கோபத்திலும் பகையிலும் குடியிலும் விபச்சாரத்திலும் வாழ்கிற பொழுது அவருடைய மந்தைகள் எப்படி இருக்கும்? பெற்றோர்களே அப்படி இருக்கிற பொழுது அவர்களுடைய ஆலோசனை பிள்ளைகள் எப்படி கேட்பார்கள்? ஆகவே முதலாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் அவரை அன்பு செய்ய வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்கள் மற்றவருடைய குடும்பங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதை உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன். சபை உரையாளர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, obey his commands. யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 22-25 வசனம் சொல்கிறது, நீங்கள் கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிறவர்களாக மாறுங்கள். ஆக ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது, இன்னைக்கு நான் இப்படி இருக்க போகிறேன் என்று ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி நாள் முழுவதும் இருங்கள். இன்றைக்கு நான் கோபப்படாமல் இருப்பேன், இன்றைக்கு அதிகமாக தூங்காமல் இருப்பேன், இன்றைக்கு சோம்பேறியா இல்லாமல் இருப்பேன், இன்றைக்கு என் சிரிப்பை அடக்கிக் கொள்வேன், இன்றைக்கு அசிங்கமாய் பேசுவதை நிறுத்திக் கொள்வேன், இன்றைக்கு கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிப்பேன், இன்றைக்கு தேவையான காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் தான் பார்ப்போம். இப்போ நடக்கும் போதே, சமைக்கும் போதே, குளிக்கும் போதே, டாய்லெட் போகும்போதே, படுக்கும் போதோ, உட்காரும் போதோ, எல்லா நேரத்திலும் நாம் அதை அடிமையாகிவிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8, நான் காட்டுகிற வழியிலிருந்து நீ வழி விலகாமல் அவற்றிலிருந்து உன் கவனத்தை திருப்பாமலும் இரு. அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய், நீ எங்கே போனாலும் வெற்றி பெறுவே. தாவீது ராஜா தன் மரண படுக்கையில் தன் மகன் சாலமோனை கூப்பிட்டு அவர் சொன்னார், கடவுளுக்கு பணிந்தேறு. அவர் என் வாழ்நாள் எல்லாம் நம் எல்லையில் அமைதியை அவர் கொண்டு வந்தார், நிலைநாட்டினார். அதே அமைதியும் வெற்றியும் நீ பெறும்படி கடவுளுடைய சட்டத்தை கடைபிடித்து உன் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள்.
ஆவியானவர் சொல்லுவார், உங்கள் இருதயத்தில் இடித்துரைப்பார். மனிதர்கள் வழியாக, பெரியவர்கள் வழியாக, ஞானம் உள்ளவர்கள் வழியாக உங்களை இடித்துரைப்பார். ஆனால் நீங்கள் உங்களையே ஞானம் உள்ளவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் உள்ளே நுழையாது. சில பேர் இருக்கிறாங்க. எப்படின்னா, சில பேர் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருப்பார்கள். இந்த எப்படின்னா, இந்த பிள்ளை எப்பயும் நல்லா கலகலப்பா சிரிச்சுட்டே இருப்பார். எப்போ இந்த வார்த்தை வந்திருக்கும்? சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்க அப்பா மாதிரி துருன்னு இருப்பான். அந்த குழந்தைக்கு அது மனசுல போகும். அவங்க அப்பா மாதிரியே நல்லா சாப்பிடுவான். அவங்க தாத்தா மாதிரி இவன் கோபப்படுவான். அவங்க ஆட்சி மாதிரி இவன் பணத்தை, காசுனா அவனுக்கு உசுறு. நாம் விதத்தை விதை அல்லது நாம் வளர்த்து கொண்ட விதம் என்னன்னா, நம்மளை இப்படி சொன்னாங்க, நம்மளை இப்படி சொல்லி பாராட்டினாங்க, நம்மளை இப்படி சொல்லி மகிழ்ச்சி படுத்தினாங்க. இருக்கிறதுலே நீதான் நல்ல பிள்ளை, இருக்கிறவங்களே நீதான் நல்ல பிள்ளை, அமைதியான பிள்ளை, யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்ட்டு அவர்கள் என்னை சொன்ன வார்த்தை எனக்கு இனிமையா இருந்துச்சு இல்லையா? ஆகவே நான் எப்பொழுதும் அதே வேஷத்தை தரித்துக் கொண்டு இருக்க ஆரம்பித்தேன். அதுவாகவே நான் இருந்தேன். ஆனால் கடவுள் இடையில் அது அல்ல, நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனிதர்களை பிடிப்பவன் என்று சொல்கிற பொழுது, இல்லை இந்த படகை விட்டுட்டு வர முடியாது, இந்த வலையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லாம அவங்க விட்டுட்டு வந்தாங்க பாருங்க. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள் செயல்படும். நம்ம என்ன பண்ணோம்? இல்லை நான் அப்படித்தான் வளர்ந்தேன், என்னை அப்படித்தான் வளர்த்தாங்க. அதனால இருவர் திருமணம் செய்து கொண்டார்கள். கடவுளுக்கு நான்வெஜ்னா ரொம்ப உசர். கல்யாணம் பண்ணது ஒரு பிராமின் சகோதரி. இப்ப இந்த குடும்பத்தில் எப்படி அவன் சொல்வானா, என் வீட்டுக்காரர் இதுவரைக்கும் ஒரு நாளும் எனக்கு மாமிசம் சமைத்து கொடு என்று கேட்டார். கணவரிடத்துல போய் கேட்டாங்க, நீங்க என்னங்க இப்படி உங்களுடைய ஆசையெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க? அவர் சொல்வார், எனக்கு எப்பயாவது ஆசையா இருந்துச்சுன்னா கடையில போய் சாப்பிட்டுக்குவேன், என் மனைவியுடைய உணர்வுகளை நான் காயப்படுத்த மாட்டேன். ஆவியானவர் ஒருவருக்குள் இருந்தால் மற்றவருடைய உணர்வை காயப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் கண்டிக்கவும் மறக்கக்கூடாது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டும், அன்பு செய்கிற வேண்டிய நேரத்தில் அன்பு செய்ய வேண்டும். ஆகவே போதுமான அளவுக்கு பிரசங்கத்தை சொல்லியிருக்கிறேன். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். யாரையாவது மன்னிப்பதற்கு காரணங்களை தேடிக்கொண்டு இருக்காதீர்கள். மன்னிக்காமல் இருப்பதற்கு போய் மன்னியுங்கள், பேசுங்கள். திருவிழாக்களை பயங்கரமாக கொண்டாடிவிட்டேன், உங்கள் உள்ளத்தில் பயங்கரமான பகையோடு இருக்காதீர்கள், விட்டுவிடுங்கள். வெளியரங்கமான எல்லா சம்பிரதாயங்கள் எல்லாவற்றிலும் கடவுள் மகிழ்ச்சி அடையார் என்று நினைத்து நாம் வெளியரங்கத்தில் பெரிய பண்டிகைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆன்மாவோ செத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே மனம் திரும்புங்கள். இருதயமே எல்லாவற்றிலும் விட மிக கேடானது. அங்கிருந்தே எல்லாமே புறப்படுகின்றன. ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், இந்த பன்னிக்கறி சாப்பிடுவது நல்லதா? இயேசு சொன்னார், எது வாயில சாப்பிட்டாலும் அது காலையில் ஜீரணமாகி விடுகிறது, ஆனால் உங்கள் இருதயத்திலிருந்து வருகின்றவையே எல்லோரையும் தீட்டுப்படுத்துகிறது. காய்மகாரம், பொறாமை, எரிச்சல், ரன்கையாற்ற பேச்சுக்கள், சாபங்கள், காழ்ப்புணர்ச்சி, இது எல்லாம் இருதயத்திலிருந்து புறப்படுகின்றன என்று ஆண்டவர் ஒரு தீர்வு கொடுக்கிறார். இருதயத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவின் திரு இருதயமே என்னை சுத்தப்படுத்தியது, இயேசுவின் திரு இருதயமே என்னை பரிசுத்தப்படுத்து, இயேசுவின் திரு இருதயமே என் இருதயத்தை உம்முடைய இருதயமாக மாற்றியரும் என்று சொல்லி செபித்து இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நானும் நீங்களும் சேர்த்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் தமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருடன் வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான படையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையில் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் ஒரு மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தின் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்யும். இந்த திருப்பலி நாங்கள் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. கடினமுள்ள இருதயத்தை மாற்றி சதையுள்ள தன் இருதயத்தை நமக்கு வழங்க வருகிறார். இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காக்க முடிவில்லாத வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக குடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.